Hello all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு சென்டென்ஸ்ல idioms எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். So first idiomsனா என்ன? டைரக்ட்டா ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம டைரக்ட்டா சொல்லாம கொஞ்சம் மெட்டஃபரிக்கலா சொல்றது தான் இந்த idioms அப்படினு சொல்றது. So நம்ம வந்து ஒரு சில சென்டென்சஸ்லாம் பாக்கும்போது அந்த ஒரு சில phrases-லாம் பாக்கும்போது டைரக்ட்டா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றது நமக்கு புரியாது. ஒரு மாதிரி சுத்தி வளைச்சு ஒரு விஷயத்தை சொல்லிருப்பாங்க இல்லையா? அது நம்ம idioms அப்படினு சொல்லலாம். So இது வந்து part 1 வீடியோ. So இதை வச்சு நம்ம எப்படிலாம் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இடியம் நிறைய பேர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் தெரிஞ்ச இடியமாக இருந்துச்சுன்னா அதுக்கான மீனிங் என்னன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் மீனிங் கெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடியம் வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரேக் தி ஐஸ். ஸோ பிரேக் தி ஐஸ் அப்படின்னா லிட்ரலாக ஒரு ஐஸை வந்து பிரேக் பண்ணுறது அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இடியம்ஸ் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற வேர்டை வச்சு நம்ம வேறு என்ன மீனிங் கொடுக்கும் அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ பிரேக் தி ஐஸ் அப்படின்னா நம்ம ஐஸ் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக ரிஜிடாக இருக்குது, அது நம்ம எப்படி பிரேக் பண்ணோன்னே அது தூள் தூளாக போகுது, பீசஸாக போகுது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது மெல்ட் ஆகி லிக்விடாக ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் அவங்க வேறு எதையோ ஒன்று கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே உட்காந்துட்ருக்கமோ சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. லைக் யார் கூடயோ இன்ட்ராக்ட் பண்ணல, கொஞ்சம் வந்து பேசுகிறதுக்கு வந்து தடுமாறுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து நியூவாக இருக்கலாம், புதுசாக இருக்கலாம், என்வாயன்மெண்ட் புதுசாக இருக்கலாம், அந்த மாதிரி பீப்புள் புதுசாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா ரீசன்னால யாருமே வந்து ஃபர்ஸ்ட் பேசாமல் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணி ஒரு விஷயம் யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அதை தான் பிரேக் தி ஐஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எப்படி நம்ம ஐஸை வந்து பிரேக் பண்ணுறோமோ அதே மாதிரி சைலன்ஸை பிரேக் பண்ணுறது அப்படின்றதுக்கான மீனிங் தான் இது. ஸோ இதை வந்து he told a joke to break the ice. So basically எல்லாரும் வந்து ரொம்ப சைலண்ட்டாக கொஞ்சம் பேசுகிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த பேசுகிற அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுறது, மற்றவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக மாற்றுறது, இதுக்கெலாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு ஜோக் சொல்லி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காக? டு பிரேக் தி ஐஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பிரேக் தி ஐஸ் அப்படின்றதுக்கான மீனிங். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பிரேக் தி ஐஸ் அப்படின்றத வேறு ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணி அதை காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த இடியம் பைட் தி புல்லட். ஸோ இந்த பைட் தி புல்லட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்கலாம் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து சர்ஜரி வந்து அண்டர்கோ பண்ணணும். கரெக்டாக? சர்ஜரி பண்ணிக்கணும். ஸோ சர்ஜரி பண்ணும் போது அவங்களுக்கு அந்த டைமில் பெயின் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால, இல்லைனா வந்து அவங்க ரொம்ப வந்து கத்தக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்களா, புல்லட் எடுத்து அவங்க வாயில் கொடுத்துருவாங்க. ஸோ தட் அவங்க அந்த புல்லட்டை வந்து நல்லா பைட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு இந்த இடத்துல சர்ஜரி நடந்துட்டு இருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த பைட் தி புல்லட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக என்ன மீனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, she bit the bullet and went to the dentist. ஸோ என்னன்னா டென்டிஸ்ட்க்கு போகிறது, டென்டிஸ்ட் கிட்ட போகிறது அப்படின்றதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு வலி வருது, ஏதாவது ஒரு பெயின் இருக்குது, இந்த ரூட் கெனல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து போகிறதுக்கே பயமாக இருக்கும். கரெக்டாக? அதனால என்ன பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லை, அவங்க வந்து அதை தாங்கிக்கிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த she bit the bullet and went to the dentist அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ she bit the bullet அப்படிங்கிறது ஸோ என்னதான் அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும், என்னதான் அவங்களுக்கு அது ஒரு பயம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக she went to the dentist அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த bite the bullet. ஸோ இந்த இடத்துல பிட் அப்படின்றத நான் பாஸ்ட் டென்ஸில் எழுதியிருக்கேன், went to past. அடுத்தது let the cat out of the bag. ஸோ இது வந்து எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம். let the cat out of the bag அப்படின்றத ஒரு சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ பேக் உள்ள கேட்ஸ் இருக்குது, அந்த கேட்ஸை வந்து வெளில கொண்டு வரது அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, சீக்ரெட்டாக வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை எல்லாரும் முன்னாடி ஓப்பனாக அந்த சீக்ரெட் வந்து சொல்லிடுறது தான்
let the cat out of the bag அப்படின்ற மாதிரி இங்கே கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். He let the cat out of the bag about the surprise party. ஸோ இந்த பார்ட்டி வந்து சர்ப்ரைஸாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத எல்லாருக்கும் வெளியில் சொல்லிட்டாங்க திஸ் பர்டிகுலர் பர்சன். அதுதான் நம்ம he let the cat out of the bag. எதை பற்றி? ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டியை பற்றி. ஸோ சர்ப்ரைஸ் பார்ட்டி, ஒரு பார்ட்டி வந்து சர்ப்ரைஸாக நடக்க வேண்டிய ஒரு நேரத்தில் சர்ப்ரைஸ் பார்ட்டி பற்றி எல்லாருக்கும் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஸோ சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு தான் he let the cat out of the bag அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது under the weather. அண்டர் தி வெதர் அப்படின்றது யூஸ்வலாக எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க சிக்காக இருக்காங்க, அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அண்டர் தி வெதர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பேசிக்லி உடம்பு சரியில்லை அப்படின்றத எது கூட கம்பேர் பண்ணுறாங்க? அண்டர் தி வெதர் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க. இதுக்கான மீனிங், இதுக்கான சென்டென்ஸ் ஐ எம் ஃபீலிங் அண்டர் தி வெதர் டுடே. ஸோ ஐ எம் ஃபீலிங் அண்டர் தி வெதர் டுடே அப்படின்னா ஐ எம் ஃபீலிங் சிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கான அர்த்தமாக இருக்கும். ஸோ அண்டர் தி வெதர் பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த உடம்பு சரியில்லை சிக்காக இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த அண்டர் த வெதர் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது த பால் இஸ் இன் யோர் கோர்ட். ஸோ த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னா பேசிக்காக இது நினச்சி பாருங்கள். பால் வந்து இப்போது நீங்கள் ஃபுட்பால் விளையாடுறீங்க இல்லை ஏதாவது ஒன்று விளையாடுறீங்க அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட பால் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? நீங்கள் தான் வந்து அதை பாஸ் பண்ணோம், நீங்கள் தான் அதை த்ரோ பண்ணணும், என்ன வேணா இருக்குன்னா நீங்கள் தான் அதை கிக் பண்ணணும். ஸோ அதே சிச்சுவேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்றதுக்கு நான் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இப்போ நீ தான் அதை டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷனை வந்து இது கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் தான் அதை ஆக்ஷன் பண்ணணும், கரெக்டாக அந்த ஆக்ஷனை நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான சென்டென்ஸ் ஐ கேவ் யூ மை ஆன்சர். Now the ball is in your court. ஸோ என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன், அதாவது என்னோட பதிலை நான் உனக்கு சொல்லிட்டேன், இப்போ நீ தான் உன் பதில் என்னன்றதை சொல்லணும் அப்படின்றதுக்கும் சொல்கிறாங்க. நீ தான் உன் முடிவை சொல்லணும், நீ தான் டிசைட் பண்ணணும் இப்போது அப்படின்றதுக்கெலாம் நம்ம த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 5 டிஃப்ரெண்ட் இடியம்ஸ் பார்த்தோம். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இனிஷியலாக நமக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஓவராக ஒரே நேரத்தில் அதை டம்ப் பண்ணி இன்னும் கஷ்டமாக ஆக்க வேண்டாம் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ இடியம்ஸ் அப்படின்றது கொஞ்சம் வந்து ட்ரிக்கியாக இருக்கும், ஒரு சில இது வந்து ரொம்ப டைரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ லெட் தி கேட் ஆஃப் த பேக், அண்டர் த வெதர், த பால் இஸ் இன் யோர் கோர்ட், நான் இப்போ எழுதியிருக்கிறதுலாம் ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட்ல கெஸ் பண்ண முடியுமா இருக்கும். இந்த பை த புல்லட் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு இடியமாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ஸ்லோவாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு 5 இடியம்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா இந்த 5 இடியம்ஸ் நீங்கள் எங்கே போனாலும் எங்கே கேட்டாலும் மறக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் எழுதுங்க, ஒரு நோட்டில் எழுதி அதுக்கான மீனிங்கும் எழுதுங்க, அதுக்கான சென்டென்ஸ் நான் எழுதியிருக்கேன், ஒரு கொஞ்சம் 2-3 லைன்ஸ் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் உங்களோட ஓன் சென்டென்ஸ் அதில் எப்படி எழுதுறது அப்படின்றதையும் ட்ரை பண்ணி அந்த ஸ்பேஸில் வந்து இந்த இடியம்கான சென்டென்ஸை வந்து அதில் எழுதி வைங்க. ஸோ உங்களுக்கு அது டவுட்டாக இருக்குது, கரெக்டாக இல்லையான்னு தெரியல அப்படின்னா அதை வந்து காமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் வந்து கரெக்டாக இல்லையான்னு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பார்த்த 5 டிஃப்ரெண்ட் இடியம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் தி ஐஸ். ஸோ பிரேக் தி ஐஸ் அப்படின்றது ஒரு சைலன்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த பிரேக் தி ஐஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண சென்டென்ஸ் ஹீ டோல்ட் அ ஜோக் டு பிரேக் தி ஐஸ். அடுத்தது பைட் தி புல்லட். ஸோ எவ்வளோ கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும், எவ்வளோ ஹார்டான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அதை தாங்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம பைட் த புல்லட்னு சொல்லுவோம். ஸோ ஷீ பிட் த புல்லட் அண்ட் வென்ட் டு த டென்டிஸ்ட். ஸோ என்ன தான் டென்டிஸ்ட் கிட்ட போகிறது ஒரு ஸ்கேரியான ஒரு விஷயம், பயமான ஒரு விஷயம், கஷ்டமான விஷயம் அப்படின்னு இருந்தாலும் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அதை தாங்கிக்கிட்டு டென்டிஸ்ட் கிட்ட போகிறாங்க அப்படின்றது தான் ஷீ பிட் த புல்லட் அண்ட் வென்ட் டு த டென்டிஸ்ட்.
மூணாவது லெட் தி கேட் அவுட் ஆஃப் தி பேக் அப்படின்றது கேட் எப்படி வந்து பேக்லேருந்து நம்ம வெளில எடுக்கிறது இது கூட கம்பேர் பண்ணுறாங்க. சீக்ரெட்டாக வச்சுருந்த ஒரு விஷயம், அதாவது பூட்டி வச்சுருந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் முன்னாடி எடுத்து ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்றத கூட கம்பேர் பண்ணுறோம். He let the cat out of the bag about the surprise party. ஸோ சர்ப்ரைஸ் பார்ட்டியை பற்றி சீக்ரெட்டாக வச்சுக்க வேண்டிய அந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து வெளியில் சொல்லிட்டாங்க, ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் He let the cat out of the bag about the surprise party. அடுத்தது அண்டர் தி வெதர். அண்டர் த வெதர் எதுக்காக கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அண்டர் தி வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் ஃபீலிங் அண்டர் த வெதர் டுடே அப்படின்னா ஐ எம் ஃபீலிங் சிக் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த அண்டர் த வெதர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து தி பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்றது, இப்போ இந்த பால் வந்து இப்போ உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் தான் அந்த ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் தான் பாஸ் பண்ணணும் அப்படின்றத எது கூட கம்பேர் பண்ணுறாங்க. நான் வந்து எடுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் எடுத்துட்டேன், இப்போ நீ தான் வந்து உன் முடிவை சொல்லணும், நீ தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஐ கேவ் யூ மை ஆன்சர், நான் என்னோட பதிலை உன்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ நீ தான் உன் பதிலை சொல்லணும் அப்படின்றதுக்கு நவ் த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 டிஃப்ரெண்ட் idioms வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா அப்படின்றத காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சாலும் அதையும் காமெண்ட்டில் இந்த டாப்பிக்கை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும் போது நோட் அண்ட் பென் வச்சுட்டு கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வைங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரெஃபர் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி.